சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சாவித்திரிய தமிழ்ச்செல்வி வந்துட்டு கன்னத்துல சப்பு சப்புன்னு 4 அறை விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்பத்தான் சேதுவை உங்க வீட்டில் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறமா சேதுவும் கோபப்பட்டுக்கிட்டு அவுட் ஹவுஸ் வந்து தோசை சுடுறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப தமிழ்ச்செல்வி வந்துட்டு உங்க தனிப்பட்ட வேலைகளை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும், சாப்பாடு செய்யறத நானே செய்யறேன், உங்களுக்கும் சேர்த்து நானே செஞ்சிடுறேன், கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும் அதுக்கு சேது வந்துட்டு ஏய் இங்க பாரு, உன்னோட கருணை எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. என்னோட துணியை துவைக்க சொன்னப்ப நீ என்ன சொன்ன, எனக்கு சேவை பண்ண ஒன்றும் நீ வரல அப்படின்னு சொன்னேன்ல, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தோசை சுடுறதுக்கு முயற்சி பண்றாரு சேது. அப்பந்தான் சேதுவை வம்பளுக்கிறதுக்காகவே தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு தோசை சுடலாம் வராது, நான் கருவாட்டு குழம்பு பண்ண போறேன், சேர்த்து செஞ்சிடுறேன், ஒழுங்கா இந்த விஷயத்துல முரண்டு பிடிக்காம சாப்பிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் உடனே சேது வந்துட்டு ஏய் எனக்கு நானே சாப்பாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கடுப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் அவங்க சாப்பாட்டை செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு வரும்போது சேது சுட்ட தோசை கருகி போய் இருக்குது. இதை பார்த்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு நான் தான் அப்பவே சொன்னேன்ல உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு, ஒழுங்கா முரண்டு பிடிக்காம சாப்பிடுங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சாப்பாடு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சாப்பாடை போட்டு சேதுவை சாப்பிட சொல்றாங்க. சேதுவும் வேற வழியே இல்லாம பசி வேற ரொம்ப இருக்கிறதால சாப்பிட்டுட்டு படுத்துறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாவித்திரி காலையிலேயே அவுட் ஹவுஸ் வந்து சேது எப்பா சேது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே சேதுவும் வந்து என்ன அப்படின்னு கேட்க இல்லப்பா சேது, நேற்று பெரிய வீட்டில் சாப்பிட உட்காந்துருக்கும் போது அப்பத்தான் உன்னைய இங்கே அனுப்பிச்சிருச்சாம்ல, இப்பந்தான் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு இப்பந்தான்ப்பா விஷயமே தெரியும், இல்லைன்னா நேத்தே நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ப்பா, நீ சாப்பிட்டியாப்பா நேத்து அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நல்லவ மாதிரி கேட்கவும் அதுக்கு சேது வந்துட்டு நான் சாப்பிட்டேன், தமிழ்ச்செல்வி வச்சு கொடுத்த சாப்பாடை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சாவித்திரிக்கு கோவம் வந்து ஏண்டி சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு அன்னைக்கு 1 கோடி வேணாம்னு சொல்லிட்டு இப்போ நீதிமன்றம் மூலமா இங்க வந்து இருந்துகிட்டு இப்படி சமைச்சு கொடுத்து திரும்பவும் பெரிய வீட்டுக்குள்ள வந்து சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியோ, உன்னோட திட்டம் எல்லாமே எங்களுக்கு தெரியும்டி, உன்னோட அப்பன் செஞ்ச வேலைக்கு அன்னைக்கே உங்க குடும்பத்தையே கொன்னு போட்டிருந்தா அப்பன் தெரிஞ்சிருக்கும், சேது அன்னைக்கே சொன்னான், ஆனா நாங்க தான் தடுத்துட்டோம், இப்ப பாரு திரும்பவும் வந்து எங்க சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு கோபம் வந்து இங்க பாருங்க, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு போறீங்க, நானா விவரத்து நோட்டீஸ் அனுப்புனேன், இப்ப இங்க வந்து நான் இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம், இந்த இருக்காருல இவர் தான் காரணம், இவர் தான் விவரத்து நோட்டீஸ் அனுப்புனாரு, அதனால நீதிமன்றம் போக வேண்டியதா போச்சு, அங்கே நீதிபதி 6 மாசம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும் உடனே சாவித்திரி வந்துட்டு என்னடி ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற, சேது விவாரத்து கேட்ட உடனே நீயும் விவாரத்து கொடுத்துருக்கணும்ல, நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தானே 6 மாசம் நீதிபதி சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சாவித்திரி சொல்லவும் உடனே தமிழ்ச்செல்வி வந்துட்டு இப்பவும் சொல்றேன், எனக்கு இவர் தேவையே இல்லை, ஆனா என்னோட வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சாவித்திரி கிட்ட தமிழ்ச்செல்வி கேட்கவும் உடனே சாவித்திரி வந்துட்டு நீ படிக்கிற காலேஜில் கேன்டீன் வச்சிருக்கானே அதாண்டி உன்னோட கள்ளக்காதல, அவனை சொல்ல வேண்டியது தானே உன் பிள்ளைக்கு அப்பன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா கோவம் வந்து அதே இடத்துல சேது முன்னாடியே சாவித்திரி கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டு என்ன சொன்னீங்க, என் பிள்ளைக்கு இந்தா நிக்காரே இவர் தான் அப்பா, அதை விட்டு புட்டு வேற யாரையாச்சும் அப்பான்னு சொன்னீங்க உங்க நாக்கு அழுகி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.